அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி சார்பில் இருந்து. இது என்ன போஸ்டிங் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு எப்போவுமே தனியாக தான் எக்ஸாம் நடத்துவாங்க. இந்த தடவை வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக வந்து இப்போ சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து தனியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் வந்து என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரிபுனல் யூத்து, பழங்குடியினர், இளைஞர், அந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் இதெல்லாமே. டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் எழுதுனது வந்து 9/6/2024. நம்ம போன வருஷம் ஜூன் மாதம் குரூப் 4ஓட தான் எழுதியிருப்போம். இதுக்கான ரிசல்ட் வந்து 28/10/2024 வந்து வெளியிட்டாங்க காமனாகவே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து இப்போ ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரிபுனல் யூத்துக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ இவங்களுக்கான சிவி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான சிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடுறதுல வந்து போஸ்ட் கோட்ஸ் தான் எல்லாமே வந்து. ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதன் அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் என்ன பார்த்தோம்னா, ஃபாரஸ்ட் கார்டுக்கு மூணு அந்த பதவிகளுக்குமே வந்து பார்த்தோம்னா போஸ்ட் கோடு அடிப்படையில் 12/5/2025 16/5/2025 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சென்னையில் இருக்கிற அங்கே தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்டையும் நம்ம பத்திரமா எடுத்துகிட்டு போய் அதை வந்து நம்ம இது பண்ணணும், போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ரிட்டன் எக்ஸாமு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட்டு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, இந்த மூணுலேயுமே வந்து வெல்வெஸ்ட்டாக பண்ணி கிளியர் பண்ணவங்களுக்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் லெட்டர் மென்ஷன் பண்ணி அவங்க அனுப்பி விட்ருக்காங்க. ஓகேங்களா? 9/6/2024 முடித்தவங்களுக்கு குவாலிஃபை பண்ணி அவங்களுக்கு தனியாக டெஸ்ட்டு எக்ஸாம் 28/10/2024 ரிசல்ட் விட்டதில் இவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் வந்து பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு நடத்துறதை பற்றி சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான கோடு வந்து பார்த்தோம்னா இந்த 3 பதவிகளுக்குமே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரிபுனல் யூத்து வந்து இவங்களுக்கான கோடு வந்து 3317, அதுக்கப்புறம் 3494. இந்த கோடில் வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து 1:3 ரேஞ்சில் தான் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு அழைப்பு கூப்பிடுவாங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரிபிள் யூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3319, அதுக்கப்புறம் 3495, அதுக்கப்புறம் 3320. இதனோட அடிப்படையில் தான், இந்த கோடு அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்குரிய நம்பர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஃபாரஸ்ட் வாட்சருக்கு, ஃபாரஸ்ட் கார்டுக்கு இப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுக்குமே தனித்தனியான போஸ்ட் கோட் இருக்குது. இதில் எந்த கோடில் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கோ அந்த கோடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான்ப்பா அர்த்தம். 1:3 விதத்தில் வந்து கூப்பிட்ருக்காங்கப்பா. மொத்தம் இருக்க போஸ்டிங்க்கு 363 போஸ்டிங்க்கு எத்தனை பேர் அதன் அடிப்படையில் தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் இருக்க வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து பாஸ் ஆனவங்க அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தனியாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் வச்சு பாஸ் ஆனவங்களை தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இதில் மென்ஷன் பண்ணாதவங்க வந்து இதில் வந்து வரமாட்டாங்க. அதாவது இதில் வந்து நாட் குவாலிஃபைடு ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நாட் கன்சிடர் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் ட்ரிபுனல் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து இதில் பேர் இல்லாதவங்க, இந்த நம்பர் இல்லாதவங்களே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம குரூப் 4ல் வந்து என்னென்னு சொல்லி நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்போம்ல, அதில் சில பேர் குரூப் 4ல் பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க பேர்லாம் வந்து இதில் வந்து வராத பட்சத்தில் அவங்க பேரையும் அவங்க நம்பரையும் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டாலே அவங்க பேர் யார் பேர் வரலன்றது நமக்கு தெளிவாயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தோம்னா 5வதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 4வதுல வந்து நாட் ரீச்டு ஜோன் கன்சிடர் சொல்லியிருந்தாங்க. 4வதுல என்ன சொல்லியிருக்காங்க, நாட் கன்சிடர் ஜோன் வந்து அந்த பகுதியில் வந்து சேராதவங்கள சொல்லியிருந்தாங்க, ஜோனை பற்றி சொல்லியிருந்தாங்க. 5வதுல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5வது பாயிண்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான தபால் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. தபால் எதுவுமே வராது, உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும், இல்லை மெயில் ஐடிக்கு தான் வரும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம தான் அதை சொல்லணும். அதுக்கப்புறம் அதற்கான மெமோரண்டம், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கவனமாக இருக்கணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நம்ம பத்திரமா கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காமன்
மட்டும் தான் நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கோம், தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் கோட்டாவை பயன்படுத்துகிறோம், விடோவை பயன்படுத்துகிறோம், மாற்றுத்திறனாளி அந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிறதுக்கும் நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்டும் இதுவும் வந்து வேரி ஆயிடுச்சுன்னா அது வந்து பொறுப்பாகாது. ஸோ வந்து அது வேறு வேறையாக இருந்தால் அது வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அப்படின்றத கேன்சல் பண்ணிடுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கிறத மட்டும் தான் அலோட் பண்ணுவாங்கன்றாங்க. மற்ற எதுவுமே வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. ரெஸ்பெக்ட்லி வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரேங்க் பொசிஷனை வச்சு தான் வந்து அவங்க நமக்குரிய பொசிஷன் வந்து அலாட் பண்ணுறாங்க. ரேஞ்ச் வாட்சரா அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டா அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நம்ம வந்து 1:3 அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காமனாக இருக்கிறது வந்து 1:3 தான் நமக்கு வந்து. மற்றது வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் பிளானட் அது வந்து வேறு அதுக்கு மாதிரி வரும். நமக்கு காமனாக வந்து 1:3ன்ற விதத்தில் ஆட்களை வந்து நிறையா தான் கூப்பிடுவாங்க. 100 பேர் தேவைன்னா 300 பேர் கூப்பிடுவாங்க, 300 பேர் தேவைன்னா 900 பேர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தேவைக்கு அடிப்படை தான் நிறைய பேரை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. சப்போஸ் வராதவங்களை வந்து அடுத்தடுத்த பேஸில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ஏற்றுக்குருவாங்க. ஓகேங்களா. எந்த விதமான கிரிமினல் கேஸு ஹைகோர்ட்டில் வந்து பெண்டிங் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா இது பண்ண மாட்டாங்க. 9/6/2024 எழுதின எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களை மட்டும்தான் இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. வேறு யாருக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல இது. ஏகப்பட்ட நண்பர்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க, குரூப் 4 எழுதியிருப்பீங்க. இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோக்கும் சமீபத்தில் தான் வந்து கவுன்சிலிங் வச்சு முடித்தாங்க. அதை தொடர்ந்து வாட்சருக்கும் டிஎன்பிசி சொன்னபடியே வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோக்களை வேணுமென்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. சந்திப்போம் மீண்டும்.